தீபாவளியை முன்னிட்டு அதிமுகவிலே இணைந்த 600 பேர் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை தேடி நாளுக்கு நாள் அதிமுக மட்டுமல்ல மாற்று கட்சியில் கூடிய தொண்டர்கள் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக தினம் தினம் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 கோடி தொண்டர்கள் இலக்கு என திமுக கூட ஓரணியில் தமிழ்நாடு என சொல்லிக்கொண்டு வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தினாங்க. அதே போல மற்ற கட்சிகள் கூட உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக தனிப்பட்ட முறையிலே உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் எதுவுமே நடத்த கிடையாது. ஆனால் அதிமுகவை தேடி தினம் தினம் மாற்று கட்சியில் கூட ஏன் ஆளும் கட்சியான திமுக இருக்கக்கூடிய நபர்களே அதிமுகவில் இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். பொழுதுமே ஆளும் கட்சியை நோக்கித்தான் படையெடுப்பார்கள் மாற்று கட்சி இருக்கிறவர்கள், எதிர்கட்சி இருக்கிறவர்கள். ஆனால் இங்கே தமிழகத்திலே எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கித்தான் அனைவரும் வந்து இறந்து கொண்டிருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவருக்குமே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லி இருந்தார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய தினம் காலையிலே அதுவும் சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு நேரடியாகவே திமுக மற்றும் ஓபிஎஸ் டிடி தினகரன் கட்சியைச் சேர்ந்த அவருக்கும் மேற்பட்டோர் நேரடியாகவே வருகை தந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே தன்னை அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். இன்னொருத்திலே அதிமுகவை தேடி தினம் தினம் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருப்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும் ஒரு வெற்றியை தேடித்தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படித்தான் திமுக அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 600க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்றும் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே சந்தித்து தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குவது மட்டுமல்லாமல் பொன்னாடை போர்த்தி வரவேற்பையும் கொடுத்திருக்கிறார். அதிலையும் கூடுதலாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை உங்களது பகுதியிலே இப்போதிருந்தே ஆரம்பிங்கள் என அவர்களுக்கு அறிவுரையும் சொல்லி அனுப்பி வைத்து இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அதாவது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்த போதிலும் அதிமுகவிற்கு செல்வாக்குகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது தமிழக மக்கள் மத்தியிலே. அதாவது தென் மாவட்டத்திலே அதிமுக செல்வாக்குகள் இல்லை, ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் இல்லை என்றால் அதிமுக தென் மாவட்டத்திலே ஜெயிக்காது என சொல்லிக் கொண்டிருக்கூடிய வேளையிலே கண்டிப்பாக இந்த முறை தென் மாவட்டத்திலே அதிமுக அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிக்கப் போகிறது என ஒரு சர்வே முடிவுகள் கூட சமீபத்திலே வெளிவந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தமிழக மக்கள் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய எண்ணங்களாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.